நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் வழக்கில் நீதிமன்ற உத்தரவால் திமுகவின் ஊழல் சாம்ராஜ்யம் அழியும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக சார்பிலே பல்வேறு ஊழல்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்குள் நடைபெற்றிருக்கின்றன என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த ஊழல்களில் ஒன்றின் மீது மட்டுமே விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே துறையில் பல்வேறு ஒப்பந்தங்களை வழங்கியதில் 1020 கோடி ரூபாய் அளவுக்கு கையூட்டு மற்றும் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களை டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலும் அதிகாரிகள் பொறியாளர்கள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதற்காக அவர்கள் விரும்பும் வளமான பதவிகளில் அமர்த்துவதற்காக 7 லட்சம் முதல் சில கோடிகள் வீதம் 366 கோடி கையூட்டாக வசூலிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களையும் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு அனுப்பியிருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கனிம வளத்துறை, நெல் கொள்முதல் ஊழல், நெல் சரக்குந்து ஒப்பந்த ஊழல், பள்ளிக்கரணை சதுப்பு நில அடுக்குமாடி ஊழல் என்று திமுக ஆட்சியிலே குறைந்தது 6 லட்சம் கோடிக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படும் பொழுது ஊழல்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் ஊழல் மூலம் குவித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டுதான் அனைவரையும் விலைக்கு வாங்குவது உள்ளிட்ட அரசியலை திமுக செய்து வருவதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய ஊழல் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலையில் திமுகவின் ஊழல் கோட்டை இடிந்து தரைமட்டமாகும் எனவும் அதனால் மக்கள் மத்தியில் ஏற்படும் அதிர்வுகளால் வரும் தேர்தலில் திமுக அடியோடு துடைத்து எரியப்படும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.